ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ரவா லட்டு செய்ய போகிறேன். சாரி, இந்த ரவை வறுக்கையில் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன், மறந்துட்டேன். ரவையை வறுத்து முதல்ல தட்டில் கொட்டி வச்சுக்கணும், ஏதோ ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கணும். ரெண்டாவது சர்க்கரை எடுத்து அதுக்கு தேவையான அளவு போட்டு அதில் ஏலக்காயெல்லாம் இந்த சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சிட்டோம்னா இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். சர்க்கரையும் ஏலக்காயும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த சைடு முந்திரி திராட்சை வச்சு அடுத்து பால் காய்ச்சிக்கிடுவோங்க. கொஞ்சமாக அதுக்கு தேவையான பாலை காய்ச்சி அந்த பக்கம் வச்சுட்டு லைட்டாக ஆற விட்டுட்டு சட்டி காய வச்சு நெய் விற்றணுங்க. முந்திரி பருப்பு போட்டு அதில் வறுத்துக்கணுங்க. முந்திரி திராட்சை நல்லா வறுத்துக்கணுங்க. நல்லா அந்த செவக்கிற மாதிரி வறுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணுங்க. சர்க்கரையவும் ரவையவும் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இன்னும் உருண்டை பிடிச்சி வைக்கிறதா வேலை. அவ்வளோதான், ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இந்த பாருங்கள், ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சுவையான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம்.